இப்போது எம்ஐ ட்ரிம்மர் வந்திருக்கு, அதை அன்பாக்சிங் பார்ப்போம். இப்போது கவரை ஓப்பன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா mi.comல 1200 அமேசான்லேயும் இருக்குது 1200 தான். mi.comல வாங்கினீங்கன்னா டேரெக்டாக எம்ஐ கம்பெனியை உங்களுக்கு அனுப்புவாங்க. இப்போது இதை கவரை ஓப்பன் பண்ணால் உள்ள இது வந்து நாங்கள் ஆன்டி பொல்யூஷன் மாஸ்க்கு பைக்கில் போகும்போது போட்டுக்கிறதுக்கு தனியாக வாங்கினோம். அது சேம் பார்சல்லே அனுப்பியிருக்காங்க. இப்போது வந்து பாக்ஸில் இருக்குது எம்ஐ ட்ரிம்மரு. இதில் போட்டிருக்கு பாருங்கள் எம்ஐ பேர்டு ட்ரிம்மர்னு. இந்த பாக்ஸை ஃபுல்லாக பாருங்கள். இதில் 2 பக்கமும் நேம் போட்டிருக்கு, ஒரு சைடு மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கு. இப்போது இதை சீல் பிரித்து ஓப்பன் பண்ணுறோம். இதை உள்ளே ஓப்பன் பண்ணால் இதில் ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இது பேக்கேஜிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக உள்ளே ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ஒன்று இருக்குது, ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பெரிய சைஸில் முடியை கட் பண்ணுறதுக்கு. அது பெரிய கிளிப்பு, அது மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஒரு பவுச் ஒன்று இருக்குது, சார்ஜிங் ஒயர் ஒன்று இருக்குது. சார்ஜிங் ஒயர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் அந்த மண்டை கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள சார்ஜர் அந்த மண்டை, அதாவது அந்த ஹோல்டரில் நீங்கள் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்க வேண்டியதுதான். ஒயரோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்ரு வரைக்கும் இருக்குது. யூஎஸ்பி கேபிள் மாதிரி ஒரு சைடு இருக்குது, ஆனால் இன்னொரு சைடு வந்து மொபைலுக்கு போடுற மாதிரி கிடையாது. அது ரவுண்டாக வச்சுருக்காங்க, 2 பின்னு உள்ளது மாதிரி. ஒரு ப்ரெஷ் ஒன்று வச்சுருக்காங்க, அது ட்ரிம் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லா ட்ரிம்மர்லேயுமே இருக்கும். பவுச்சில் பார்த்திங்கன்னா பவுச்சு கரெக்டாக ட்ரிம்மர் வைக்கிறது, அந்த திங்ஸு எல்லாத்தையுமே அந்த ப்ரெஷ்ஷு கிளிப்பு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டுக்கிற மாதிரி பவுச்சு இருக்குது. இப்போ நான் ட்ரிம்மரை ஆன் பண்ணி காட்டுறேன், சவுண்டு பாருங்கள். சவுண்டு பொதுவாக அந்த ஃபிலிப்ஸ் ட்ரிம்மர்லாம் உள்ள அளவு தான் இருக்குது. இதில் இந்த பட்டன்ஸ் வந்து 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 பாயிண்ட் அளவுக்கு அதை ரொட்டேட் பண்ண அந்த கிளிப்பு வந்து நவுறுது. அது வந்து சைஸு, நீங்கள் எவ்வளோ பெருசுக்கு ஹேர் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். மேனுவல் புக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கில் ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லோரும் கொடுக்குற மாதிரி சும்மா சாதாரணமான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது அதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளிப்பு வந்து லைட்டாக கையை வச்சு தள்ளினீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் தள்ளினா கிளிப்பு வெளில வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய கிளிப்பு போட்டுக்கலாம். ஆனால் பெரிய கிளிப்பு உங்களுக்கு யூஸே ஆகாது, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது. எப்படியும் 1 இன்ச்சு அளவுக்கு லென்த்து வரும் முடியை கட் பண்ணுறதுனா. நீங்கள் தலையில் ஏதாவது போட்டு எடுத்தால் தான் உண்டு, அதனால் அது யூஸ் ஆகாது. இதில் சார்ஜிங் லைட்டு கூட தெரியுது. சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு 3 லைட்டு கொடுத்துருக்காங்க. 3மே சார்ஜ் உள்ளதை காட்டுறதுக்கான லைட்டு. நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிப்பு நகரும். அதை மைனஸ் பண்ணி 0 வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா கிளிப்பு நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடும். இப்போது சார்ஜ் போட்டிருக்கேன், லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகுது. இதில் 2 லைட்டு வந்து ஏற்கனவே எரியுது. இதில் ஆல்ரெடி சார்ஜி அவங்களே வச்சுருக்காங்க, சார்ஜ் இருக்குது. 3 லைட்டும் ஃபுல்லாக எரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இதில் ட்ராவல் பண்ணும்போது இது ட்ரிம்மர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாமல் இருக்குது. இந்த பட்டனை 3 செகண்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு தடவை ஆன் ஆகும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். திரும்ப அது வந்து அந்த பட்டன் ப்ரெஸ் ஆனாலும் ஆன் ஆகாது, லைட்ஸ் மட்டும் பிளிங்க் ஆகும். நீங்கள் திரும்பவும் 3 செகண்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் திரும்ப ட்ரிம்மர் ஆன் ஆகும். இது வந்து எதுக்குன்னா ட்ராவல் பண்ணும்போது எதுலையாவது பட்டு ட்ரிம்மர் ஆன் ஆகி ஓடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க.
1200 ப்ரைஸுக்கு இந்த ட்ரிம்மர் நல்லா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் mi.com லிங்க் இருக்குது. இல்லை நீங்களே டேரெக்டாக mi.comலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. mi.comலேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ கம்பெனியே டேரெக்டாக அனுப்பும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். நன்றி.